என்றும் என் முருகன் திருவடி சரணம். இது உங்கள் ஜோரன்பன் சரவணகுமார். நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு துலா ராசிக்கு 2026 சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது வாக்கி பஞ்சாங்கத்தின்படி. அப்போது துலா ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு சனி வந்திருக்கிறார். அப்போ இந்த 6ஆம் இடத்துக்கு சனி வந்தோடனையும் இருக்கிறத வளர்த்துவார். அப்போ நோய்கள் பெருகுமா அப்படின்னாலும் இல்லை, கடன்கள் இருந்தால் நிவர்த்தி ஆகும். நிறைய பேர் தொழில் போட்டிகள் இருக்கும், தொழிலில் பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நேரமாக இதை பார்க்கலாம். அந்த இடம் எப்போவுமே சனி வரக்கூடிய இடம் சுத்தமாகும், திருப்தியாகும், அற்புதமாக மாறும். அப்போ அனுக்கூடிய பிரச்சனைகள் எதிரிகளால் வரக்கூடிய 6ஆம் இடத்துக்கு நோய் கடன் எதிரிகள் பேர். அப்போ அதிலிருந்து எல்லா விஷயங்களும் விலகும். நோய் கடன் எதிரிகள் போன்ற எல்லா விஷயங்களும் சுமூகமாகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரொம்ப அற்புதமான நேரமாக துளாராசிக்கு இருக்கிறதுக்கு வழக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தேவையற்ற சிக்கல்களில் போய் சிக்கக்கூடாது, ஒரு வாக்கு கொடுத்து மாட்டக்கூடாது. நம்மளே எல்லா விஷயத்தையும் வெளியே சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நமக்கு ரகசியங்களை காப்பாற்றுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தெரிஞ்சவர்கள் தெரியாதவர்கள் அப்படின்னு சொல்லி நம்பி எல்லா விஷயத்தையும் சொல்கிறது ரொம்ப பெரிய டேஞ்சரஸாக துளாராசிக்கு மாறலாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இருந்தாலும் விரயம் வரத்தான் செய்யும். நிறையா பேத்துக்கு லோன் கட்டக்கூடிய சூழ்நிலைகள், விரயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இது வரத்தான் செய்யும். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விரயம் போனால் போகட்டும், பணம் போனால் போகட்டும், அது சம்பாதித்து கொள்ளலாம். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு மனிதர்களே முக்கியம். அதே போல் பார்த்திங்கன்னா துலாத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இப்போவும் பிரயாணங்களில் கவனமாக இருங்க. கொஞ்சம் அதிகமாக கோவப்படாதீங்க, ரொம்ப அதிகமான எமோஷன் ஆகாதீங்க. ரொம்ப விஷயத்தையும் யதார்த்தமாக எடுத்துக்க நினைங்க. அது உங்களுடைய மனநிலையை, உங்கள் உடல்நிலையை பாதிக்காமல் காப்பாற்றும். ஒரு அற்புதமான நேரம். இருந்தாலும் உங்கள் ஜாதத்தில் சனியோட நிலைமை சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் கடன், நோய், எதிரிகள் போன்ற அனைத்து விஷயம் விலகும். ஒருவேளை சனி பலவீனமாக இருந்தால் அது அதிகம் அதிகரிக்கவும் செய்யலாம். அப்போ உங்கள் ஜாதகத்தை ஆராய்ங்க, பாருங்கள், ஜோதிடத்தை கேளுங்க. அப்போ உங்கள் சனி பகவானை பலமாக வச்சுக்கோங்க. நிச்சயமாக இந்த சனி பயிற்சி அமோகமானதா, அற்புதமானதா கண்டிப்பாக துளாராசிக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய பொதுவான வழிபாடாக இப்போ யாரை வழிபட்டால் இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும், இந்த பிரச்சனைகள் நம்ம வெளிவரலாம்னா விநாயகர் பெருமான் வழிபாடு எடுத்துக்கோங்க. விநாயகர் பெருமான் வழிபாடை புதன்கிழமை நாட்களில் எடுத்துக்கோங்க. அதுக்கு வெள்ளருக்கு சாட்சி வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக இந்த சனி பயிற்சி அனுகூலமானதாகவும் அற்புதமானதாகவும் தடைகள் விலகக்கூடியதாகவும் துளாராசிக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு. நன்றி. உங்கள் ஜோதிட நண்பன் சரவணகுமார்.